கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி ஒரு 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வரோம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையான படிப்புகள், பல்வேறு வகையான கவுன்சிலிங் ப்ராசஸ் சம்மந்தப்பட்ட தகவல்களை கொடுத்துட்டு வர்றாங்க. இப்போ பார்த்திங்கன்னா மருத்துவ கனவுகளுக்காக நீட் எக்ஸாமுக்காக மாணவர்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீட் எக்ஸாமுங்கிறது நடக்கவும் போகுது, 2025 வருஷத்துக்கு நடக்க போகுது. இப்போ எல்லாத்தோட ஒரு மிகப்பெரிய எண்ணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சேரணும். இதுதான் எல்லாரோட எண்ணமுமே. காரணம் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் போகிறப்ப நம்மளுக்கு ஃபீஸுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக. அன்றாடம் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்கும். அதே நீங்கள் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் போகிறீங்கன்னா ஃபீஸ் அதிகமாக இருக்கும். ஸோ எல்லாருமே நீட் ப்ரிப்பேர் பண்ணுற மாணவர்கள் எதுக்கு இவ்வளோ போட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சேரணும் அப்படிங்கிறத நம்மளோட போட்டியேங்க. ஓகே, இப்போ இந்த 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சேரணும் அப்படின்னா நம்ம நீட்டில் எவ்வளோ மார்க் வாங்கியிருந்தால் நம்மளுக்கு சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது, அதை கொஞ்சம் கம்யூனிட்டி வைஸ் சொல்ல முடியுமா அப்படின்ட்டு நிறைய பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான ஒரு விளக்கமாக தான் இந்த வீடியோங்கிறது இருக்க போகுது. ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த வருஷம் தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் சேர்றதுக்கு மினிமமாக நீட்டில் எவ்வளோ மதிப்பெண்கள் வாங்கினா சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நான் சொல்ல போகிறதுக்கு நம்பர் 1 கல்லூரியான எம்எம்சி கல்லூரியோ இல்லை ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜை பற்றியோ பேச போகிறது இல்லை. நான் சொல்ல போகிறதுங்கிறது கடைசி 36வது மெடிக்கல் காலேஜில் இருக்கக்கூடிய கடைசி சீட்டு பற்றின டீட்டெயில்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். இதை கம்யூனிட்டி வைஸ் சொல்லுவோம். ஏன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ரிசர்வேஷன் க்ரைட்டீரியாங்கிறது எப்படி ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, ஓசி, பிசி, பிசி முஸ்லீம், தென் பார்த்திங்கன்னா எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டின்னு மொத்தம் 7 வகையாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இதுதான் நீங்கள் பார்க்கக்கூடிய டீட்டெயில்ஸ். அதாவது லாஸ்ட் இயரோட க்ளோசிங் கட் ஆஃப் மற்றும் ரேங்கோட டீட்டெயில்ஸ். போன வருஷம் 36வது மெடிக்கல் காலேஜில் இருக்கக்கூடிய கடைசி சீட்டோட டீட்டெயில்ஸுங்கிறது இதுதான். இல்லை போன வருஷம் நான் இங்கே எடுத்திருக்க டீட்டெயிலுங்கிறது ரவுண்ட் 2ஓட டீட்டெயில் எடுத்திருக்கேன். காரணம் பார்த்தீங்கன்னா ரவுண்டு 1லேருந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் சேஞ்சஸ் ஆச்சு ரவுண்ட் 2க்கு. ரவுண்ட் 2க்கு அப்புறமேல் பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து ஒரு 4 ரவுண்டு கவுன்சிலிங் நடந்துச்சு. பட் என்ன ஒரு சின்ன அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா, அப்போ ப்ரைவேட் காலேஜஸில் தான் சீட்டு ஃபுல்லாச்சே தவிர்த்து கவர்மெண்ட் காலேஜஸில் பெரும்பாலான டேட்டாஸுங்கிறது மாறவே இல்லை. இல்லை ஃபஸ்ட்டு நான் பார்க்கக்கூடியது என்ன பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரி. ஸோ ஓசி கேட்டகரியை சேர்ந்த மாணவர்களுக்கு லாஸ்ட் இயர் பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட் ரவுண்டில் 651ங்கிற நீட் மார்க், இதை கட் ஆஃப்னு சொல்லலாம், நீட் மார்க்னு சொல்லலாம். 651க்கு முடிஞ்சிருந்துச்சு. பட் ரவுண்ட் 2 போகிறப்ப 1 மார்க் குறைஞ்சி நம்மளுக்கு எவ்வளோக்கு கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 650க்கு நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சீட்டுங்கிறது கிடச்சிதுங்க. லாஸ்ட் இயர் 650ங்கிற மதிப்பெண்கள் வாங்கினவங்களுக்கு கிடச்சிது. ரேங்க் பார்த்திங்கன்னா ஓசியில் 1414ங்கிற ரேங்க்கு கிடச்சிது. ஸோ இந்த வருஷம் கூடுதலாக ஒரு 5 இல்லைன்னா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 மதிப்பெண்கள் ரைஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ கடந்த வருஷம் ஓசி கேட்டகரியில் 650க்கு சீட்டு கிடச்சிருக்குன்னா, இந்த வருஷம் நம்மளுக்கு 655 இல்லை பார்த்திங்கன்னா 660 மார்க்கோ வாங்கினா சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில். ஏன்னா லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் இன்னுமே போட்டிகள்ங்கிறது அதிகம். போன வருஷம் எழுதின நிறைய நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் இந்த வருஷம் ரிப்பீட்டர் போயிருக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்களும் வரப்போ நம்மளுக்கு 655 இல்லைன்னா 660 வாங்கினா சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து பிசி கம்யூனிட்டி. ஸோ பிசி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் ஃபஸ்ட் ரவுண்டில் 620க்கு சீட்டு க்ளோஸ் ஆச்சு. செகண்ட் ரவுண்டில் 1 மார்க் கம்மியாகி நம்மளுக்கு 619க்கு சீட்டு கிடைச்சது. பிசி கம்யூனிட்டி ரேங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3280 அப்படிங்கிற ரேங்க்கு கிடைச்சது. ஸோ இந்த வருஷம் நீங்கள் பிசி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா 630 அப்படிங்கிற மதிப்பெண்கள் எடுத்தால் இந்த வருஷம் நம்மளுக்கு சீட்டுங்கிறது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து பிசி கம்யூனிட்டி. ஸோ பிசி கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் ஃபஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா சேம் டேட்டா தான். 612ங்கிற மார்க்குக்கு சீட்டுங்கிறது கடைசி 36வது மெடிக்கல் காலேஜில் சீட்டுங்கிறது முடிஞ்சது. என்ன ரேங்க்னு பார்த்தீங்கன்னா 3709ங்கிற ரேங்க் முடிஞ்சது. ஸோ இந்த வருஷம் அரவுண்டு பிசி முஸ்லீம் கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா 620 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இருக்குங்க. அடுத்து எம்பிசி அண்ட் டிஎன்சி அந்த கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் போன வருஷம் ஃபஸ்ட் ரவுண்டில் 603 மார்க்கு, செகண்ட் ரவுண்டில் 1 மார்க் கம்மியாகி 602 மார்க்குக்கு நம்மளுக்கு சீட்டு கிடச்சது. இந்த 602ல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மொத்தம்
என்ன ரேங்க்கு க்ளோஸ் ஆச்சுன்னா 4486ங்கிற ரேங்க்கு க்ளோஸ் ஆச்சு. ஸோ இந்த வருஷம் அரவுண்டு நீங்கள் 610 இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா 615 மார்க்கோ வாங்கினா எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட்டுங்கிறது கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அடுத்து எஸ்சி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எஸ்சி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் போன வருஷம் ஃபஸ்ட் ரவுண்டில் 536, செகண்ட் ரவுண்டில் 535க்கு க்ளோஸ் ஆச்சுங்க. ரேங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10,235ங்கிற ரேங்க்கு க்ளோஸ் ஆச்சு. ஸோ இந்த வருஷம் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா 545, அப்படி இல்லைன்னா 550 இந்த மதிப்பெண்கள் வாங்கினா நம்மளுக்கு வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் சீட்டு கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்து எஸ்சிஏ போன வருஷம் ஃபஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் டெல்லி சேம் டேட்டா தான். 463 ரேங்க்குங்கிறது 15,681. இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 475 வாங்கினா நம்மளுக்கு வந்து சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து எஸ்டி கம்யூனிட்டி 477க்கு சீட்டு கிடச்சிருக்குது. ரேங்க்னு பார்த்தீங்கன்னா 14,702. சரிங்களா? ஸோ இந்த வருஷம் நம்மளுக்கு வந்து அரௌண்ட் வந்து ஒரு 480 இல்லைன்னா 490க்கு வந்து சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள்ங்கிறது இருக்குங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்லேயும் நம்மளுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கவுன்சிலிங் மூலமாக போனால் இந்த மதிப்பெண்கள்லாம் வாங்கினா சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது நம்மளுக்கு இருக்குதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இப்போ இன்னொரு கோட்டாவும் இருக்குது. அது என்ன பார்த்தீங்கன்னா 7.5 ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ 7.5ல் சேர்ந்த மாணவர்களுக்கும், அதாவது 7.5னா அரசு பள்ளியில் படித்து மாணவர்களுக்கு 7.58 சிறப்பு ஒதுக்கீட்லேயுமே நம்மளுக்கு வந்து கோட்டாங்கிறது இருக்குங்க. ஸோ அதில் சேர்ந்த மாணவர்களுக்கு என்ன மதிப்பெண்கள் வாங்கினவங்களுக்கு சீட்டு கிடைச்சது, ப்ளஸ் இந்த வருஷம் எவ்வளோ மதிப்பெண்கள் வரைக்கும் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓசி கோட்டாங்கிறது கிடையாது. அதுக்கடுத்து கம்யூனிட்டி வைஸ் தான் போவாங்க. ஸோ கம்யூனிட்டி வைஸ் போகிறப்ப ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிசி கம்யூனிட்டி. ஸோ பிசி கம்யூனிட்டிக்கு லாஸ்ட் இயர் 36வது மெடிக்கல் காலேஜில் கடைசி சீட்டுங்கிறது 495க்கு கிடச்சிதுங்க. ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு மேபி 500ஆவோ இல்லை வந்து 510 மதிப்பெண்கள் வரைக்கும் நம்மளுக்கு கவர்மெண்ட் காலேஜஸில் போகிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இருக்குது. அடுத்து பிசி முஸ்லீம் 485. ஸோ இந்த வருஷம் 495க்கு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து எம்பிசி அண்ட் டிஎன்சி லாஸ்ட் இயர் 521 வரைக்கும் வந்து போயிருக்குங்க. 521க்கு சீட்டு முடிஞ்சது. ஸோ இந்த வருஷம் அந்த 521ங்கிறது 530ஆகவும் மாறலாம், இல்லைன்னா 540ஆகவும் போகிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இருக்குது. அடுத்து எஸ்சி பொறுத்த வரைக்கும் 467ங்கிறப்ப இந்த வருஷம் நம்மளுக்கு வந்து ஒரு 475 அப்படி இல்லைன்னா 480 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இருக்குங்க. அடுத்து எஸ்சிஏ 487க்கு சீட்டு கிடச்சிருக்கு. ஸோ இந்த வருஷம் நம்மளுக்கு அரௌண்டு ஒரு 500 மதிப்பெண்கள் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்டி 440ங்கிறப்ப ஒரு கூடுதலாக ஒரு 10 மதிப்பெண்கள்ங்கிறப்ப 450 இல்லைன்னா 460 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் இதை எழுதக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கைங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே வருதுங்க. ஸோ இந்த மதிப்பெண்கள்லாம் வாங்கினா நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மதிப்பெண்கள் வாங்கினா உறுதியாக கிடைக்கும்னு சொல்லவில்லை. கடைசி காலேஜ் கடைசி சீட்டுக்கான முயற்சி தான் இதுங்க. இல்லை நான் வந்து டாப் மோஸ்ட் காலேஜ் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், இல்லை ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், கேஎம்சி, கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜ், இந்த மாதிரியான மெடிக்கல் காலேஜ்லாம் சேரணும்னா உங்களுக்கு உண்மையாலுமே நல்ல மதிப்பெண்கள்ங்கிறது தேவைப்படுங்க. ஸோ அதுக்கு தகுந்த மதிப்பெண்கள் வாங்கணும். சரிங்களா? இது வந்து பேசிக்காக இந்த மார்க் வாங்கினா ஓரளவுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற தகவல் தான் சொல்கிறேன். இது மாதிரி உங்களுக்கு கண்டினியூஸாக நீட் எக்ஸாம் சம்மந்தமாகவும் ப்ளஸ் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கவுன்சிலிங் மற்றும் ஆல் இந்தியா கோட்டாவான எம்சிசி கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி. அன்றாடம் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.